நாம் பாடல் புஸ்தகத்திலே 508வது பாடலை பாடலாம். பாடல் புஸ்தகத்திலே 508வது பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பாடல் புஸ்தகத்திலே 508. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பம் மல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ, பாவமனங்களோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாடு கிறிஸ்துவின் சீஷர் கூரை தீரு, பாவக்கேட்டை கூறு ராபோஷன பந்திதனில் சேரு. காவுக்குரிய பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாவே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போவே இருதயம் சுத்த திடனாமே. இன்பம் நீடும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதே போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நம்ம ஒரு தெலுங்கு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. నీ వాక్కు Thank you.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் ஆங்கில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆங்கில பாடல் புத்தகத்தில் 137வது பாடலை பாடலாம். There is power in the blood. Would you be free from your burden of sin? There's power in the blood, power in the blood. Would you receive the victory win? There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power
There is கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடலாம். கைகளை தட்டலாம் எல்லாரும். வல்லமை உண்டு. ரைட் தான். Hallelujah! Hallelujah! Praise the Lord Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் இப்படி ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. பாடல் புத்தகத்தில் 586வது பாடலை பாடலாம்.
பாடப்புத்தகத்தில் 586. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. அன்பான இயேசு என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான இயேசு என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். கையில் சொல்லுங்கள். தேவா நான் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதிரான் இது எதிரான் நீ என்னோடு இருப்பதினான். எதிரான் இது எதிரான் நீ என்னை முன்னுரித்ததினான். பகல் சென்று அந்த காலம் தொழுது கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் கூட வருது. பகல் சென்று அந்த காலம் தொழுது கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் கூட வருது. ஆஹா என் இயேசு கண்ணாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா என் இயேசு கண்ணாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நானே ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நம்ம எழுதிட்டு பார்த்தோம். தேவா நானே நான் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதிரான் இது எதிரான் நீர் என்னோடு இருப்பதினான். எதிரான் இது எதிரான் நீர் என்னை முன்னுரித்ததினான். தாகம் கொண்ட தேவஜனம் பானம் பார்க்கிறேன், காவல் கொண்ட கண்மலையும் கூட வருது. தாகம் கொண்ட தேவஜனம் பானம் பார்க்கிறேன், காவல் கொண்ட கண்மலையும் கூட வருது. சந்தோஷம் நான் பாடுவேன். எந்தோகமெல்லாம் என் இயேசு சேர்ப்பார், சந்தோஷம் நான் பாடுவேன். தேவா நானே ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதிரான் இது எதிரான் நீர் என்னோடு இருப்பதினான். எதிரான்
என்னை முன்குறித்ததினார் வாழ்க்கையிலே கசப்புக கலந்திட்டாலும் பாசமுள்ள ஜீவமரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக கலந்திட்டாலும் பாசமுள்ள ஜீவமரம் கூட வருது. ஆராவின் நீரை தேனாக மாற்று என் இயேசு என்னோடுண்டு. ஆராவின் நீரை தேனாக மாற்று என் இயேசு என்னோடுண்டு. தேவா நாடினால் விட்டேன் ராஜா நான் அதை தினம் தோற்றிருப்பவன். தேவா நாடினால் விட்டேன் ராஜா நான் அதை தினம் தோற்றிருப்பவன். நீ என்னோடு நீ என்னை முன்குரைத்ததினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்குவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 611வது பாடல் பாடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கியவர். பாவத்தில் இருந்த என்னை உள்ளமே கலங்காதே.
உன்னதத்தேவன் உன்னுடன் இருக்க உள்ளவில் கலங்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கண்களை மூடி பயபக்தியோடு கூட உத்தமரிடத்தோடு கூட எப்பொழுதும் பாடுவதை குறைச்சி பாடி நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கரத்தை இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி பயபக்தியோடு கூட நம் கரங்களை கல்வாரிக்கு நேராக உயர்த்தி விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நான் உண்மை நம்பிடுவேன் என்று முழு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடலாம். அதுக்கு முன்பாக ஒரு சிறு கோரஸை பாத்திரம் பாடலாம். I love him. I love him because he first loved me. நாம் இப்பொழுது பாடுதல் பரிசுத்தம். ஓ உற்சாகத்தோடு பாடுவோம். லாடையும் இல்லை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கன மகிமையும் அவருக்கே உண்டாயிருப்பதாக. நாம் காலை வேளையில் திருப்பின வேத பகுதிக்கு நாம் திருப்பலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20-21 நாம் வாசிக்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று சொன்னார். செவிக்கலாம். அன்புள்ள தேவனாகிய கர்த்தாவே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, மறுபடியும் நாள் மாலை வேளையில் உம்முடைய வார்த்தையினூடாக சந்திக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் மிகவும் அப்பிரயோஜனமானவர்கள் ஆண்டவரே, ஒன்றுக்கும் நாங்கள் பிரயோஜனம் இல்லாத நபர்கள். நாங்கள் பாடுகிறது போல குயவனே குயவனே
என்று நாங்கள் பாடுகிறோம். வேத வாக்கியம் கூட சொல்லுகிறது, நம்மின் ஒருவனும் உயர்ந்தவன் அல்ல, நாம் மண்ணா இருக்கிறோம், அவர் நமக்கு குயவனா இருக்கிறார் என்று ரோமருக்கு நிறுவனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். மெய்தான ஆண்டவர், தேவரீர் குயவனுக்கு மாத்திரமே மண்ணின் மேல் எல்லா அதிகாரமும் உண்டு. குயவனால் மாத்திரமே அந்த மண்ணை எதற்காக செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் அறிந்தவர் நீரே. குயவன் மாத்திரமே. குயவனாய் இருக்கக்கூடியவரே, இப்பொழுதும் ஒரு விஷயங்கள் மேல் இரக்கம் வைத்து வந்திருக்கிறீர்கள். ஒருவருடைய பாவங்களையும் அவர்களையும் மிருகங்களையும் தயவுகூர்ந்து மன்னித்து ஆண்டவரை எங்களை வழிநடத்தும்படியாகவும், இந்த கம்யூனனுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராபோஜன ஆராதனைக்காகவும் உமக்கு மிகப்பெரிய நன்றியுள்ளவர்களாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்ததினால் நீர் பாவியாக ஆகி ஆண்டவரை எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் நீர். அதை நாங்கள் நினைவு கூறும்படி செய்கிற போது கர்த்தர் எங்கள் மேல் உடைய ஆசீர்வாதத்தை அனுப்பும். அமிதமாகவே கால்களை கழுவுதல் என்பது நாங்கள் எவ்வளவு தாழ்மை உள்ளவர்கள் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறபடியினால் கர்த்தரை வாய் நாங்கள் செய்யும் பொழுது எங்களை தாமே நீர் ஆஸ்வதிக்கும்படியாகவும், ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி ஆண்டவரை விசேஷமாக எங்களோடு இந்த வேலையிலும் கூட இந்த அடியனை மறைத்து நீர் பேசுவதற்கு உம்மை மிகவும் பட்சமாய் அழைக்கிறேன். வாரும் ஆண்டவரே, இந்த ஊழியம், இந்த சபை, இந்த வீடு, இந்த டேபர்நேக்கிள் உமக்கு உம்முடையது. நாங்கள் உம்மை காண்பதற்கு இந்த வீட்டிற்கு வருகிறோம். நாங்கள் உம்மை கண்டு சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டே வீடுகளுக்கு போவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கவும் என்னை வழிநடத்தவும் வேண்டிக் கொண்டு செபிக்கிறேன். சபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதரமும் துதியும் கனமகிமையும் உண்டாயிருப்பதாக மறுபடியும் இந்த மாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவுக்கூர்ந்து நான் ஏற்கனவே அறிவித்தபடி யாருமே உங்கள் செல்ஃபோனை வச்சுக்காதீங்க, வெளியே வைங்க. செல்ஃபோனோடு உள்ளே உட்காராதீங்க. உங்கள் செல்ஃபோனை வெளியே கொடுத்துட்டு வாங்க. செல்ஃபோன் வச்சுக்காதீங்க. இல்லைங்க நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன், நல்லது நல்லது, ஆஃப் பண்ணுங்க. ஆனாலும் வெளியே உங்களுக்கு ஒரு சிறிய பாக்ஸ் வைக்கப்பட்டிருக்கும், அதில் உங்களுடைய செல்ஃபோனை வச்சுட்டு வாங்க. போகும்போது எடுத்துகிட்டு போங்க. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். நாம் உலகத்தின் பிள்ளைகள் அல்ல. நாம் உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷித்த தேவச்சனம். உங்கள் உள்ளத்தில் இதை ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையும் செய்தியும் என்ன உங்களுக்கு சொல்லுகிறதோ அப்படியே போய் செய்யுங்க. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இல்லைங்களா? காலை வேளையில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் சந்தோஷம் அடைகிறேன். நான் அநேக காலைகளை கற்றுக்கொண்டேன். ஆமாம் பெரியமார்கள், உங்களுடைய எதிரி உங்களுடைய சிந்தை தான். வேத வாக்கியம் சொல்லுகிறது, அநேகர் தங்கள் சிந்தைகளினாலே வீணர் ஆனார். ஆகவே உங்கள் சிந்தையில தான் போர்க்களம் என்று ஒன்று உண்டு. நீங்கள் உலக வரலாறுகளை எல்லாம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாவினிடத்தில் போர் செய்வான். அல்லது நம்முடைய நாட்களில், நம்முடைய காலங்களில், அதாவது 19ஆம் நூற்றாண்டு அல்லது 1900 நீங்கள் பார்க்கிற போது நமக்கு மிகப்பெரிய வார் என்று சொல்லக்கூடிய போர் நமக்கு இருந்தது. முதலாவது உலகப் போர், 2வது உலகப் போர். இந்த 2 உலகப் போர்களையும் எங்கே நடந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். உலகப்போர் எங்கே நடந்தது என்றால், ஜனங்கள் வாழக்கூடிய இடங்களில் யுத்தங்கள் நடைபெறாது. அந்த ராஜ்யத்திற்கும் இந்த ராஜ்யத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நடக்கும். ஒரு நாளில் கோலியாத் அவனை சார்ந்த பெலிஸ்தர்கள் இஸ்ரேல் மேல் சண்டையிட்டு வரும்போது நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பள்ளத்தாக்கில் நடந்தது. அந்த பள்ளத்தாக்குக்கு இந்த பக்கம் பெரிய மலையும் இந்த பக்கம் ஒரு பெரிய மலையுமா இருந்தது. இஸ்ரவேலர்கள் இந்த வழியாக வருகிறாங்க,
வெளிச்சகலத்து வழியாக வருகிறார்கள். அந்த இடத்துல இருந்து தான் ஒரு ஓடை ஓடிக்கொண்டிருக்கும், நீரோடை. அந்த நீரோடையில் இருந்து தான் 5 புழாங்கற்களை தாவீது கொண்டு வந்து கோலியாத்தை கொன்றதை நாம் பார்க்கிறோம். அப்போது இரு தரப்பிற்கும் பொதுவான ஒரு இடத்தை தான் யுத்தத்திற்கு பயன்படுத்துவார்கள். 2வது உலகப் போரும் கூட அதுதான் நடந்தது. ஜனங்கள் ஜீவிக்கிற இடங்களில் போர் நடைபெறாது, பொதுவான இடம். அன்பானவர்களை கேட்குறீங்களா? உங்களுக்கு கூட ஒரு போர்க்களம் உண்டு. பிசாசு வந்து உன்னிடத்துல போர் செய்ய வேண்டுமானால் அவன் போர் செய்கிற இடம் உன் சிந்தை தான். உன் சிந்தை தான் போர்க்களம், சண்டையிடக்கூடிய போர்க்களம். அப்போ அந்த யுத்தத்தில் 2 பேர் சண்டையிடணும். ஒன்று பிசாசு, இன்னொருவர் யாரு? தேவன். நீங்க இல்லை, நீங்க பிசாசோட போரிடல. உங்களுக்காக இயேசு பிசாசுல ஒரு சிந்தையில போரிடுகிறார். சரிங்களா? போரிடுவதற்கு பொதுவான இடம் உன் சிந்தை தான். ஆகவே தான் சாத்தானால் உன் சிந்தையில சுலபமாய் வர முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த ஒன்றை இந்த வேலையில் ஞாபகப்படுத்தி நான் கொஞ்சம் நேரம் குறைவாக இருந்தால் கொஞ்சம் உள்ளே போயிடுறேன். உங்களுக்கு தெரிந்தது தான். இந்த செய்தி நிமித்தமாக அதை நான் பேச வருகிறேன். இந்த பிரணாம் அவர்கள் தன் செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்த போது இந்தியானா ஜெஃபர்சன்வில் என்ற இடத்துல அவர் தன்னுடைய சபை நடத்தி கொண்டிருந்த போது இந்த திருச்சுள்ள செய்தியை ரொம்ப விசுவாசித்த அநேக பாஸ்டர்மார்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அந்த ஒருவர் என்ன செய்கிறாரு? காட்டிற்குள்ளாக சென்று செய்தி அறிவிக்கிற ஒருவர். அந்த காட்டில் அவர் செய்தி வேறொரு பாஸ்டர் அந்த காடுகளில் ஊடாக சென்று செய்தி அறிவிக்கிற போது அந்த காட்டில் வாழ்ந்த அந்த காட்டுவாசிகள், எப்போது காட்டுவாசிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அந்த பரம்பரைக்கு சில பரம்பரைகள் அங்கே இருக்கும். அது போன்று இந்த மனிதனுக்கு போய் பேசின அந்த காடுகளில் ஜூலு என்கிற பரம்பரை இனத்திருந்தார்கள். அவருடைய செயல்முறைகள்லாம் வேறு வேறு. ஒரு நாளைக்கு நாம் காட்டுவாசிகளை பற்றி நாம் இடத்துல பேசலாம். அந்த ஜூலு இனத்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு தொப்பி அணிவார்கள். அந்த தொப்பி எப்படி இருக்குன்னா, அவங்க வேட்டை ஆடுகிறவர்கள். அவர்கள் வேட்டையாடுகிற பொருள்களை ஒரு தலைப்பாகையாக செய்து அதில் பறவைகளுடைய சிறகுகளை அல்லது இறகுகளை அதில் குத்திட்டு இருப்பாங்க. பிறகு இன்னும் அநேக உட் பேட்ச் என்று சொல்லுவார்கள். அவைகளை ஒரு குறித்த மரத்திலிருந்து எடுத்து சீவி 2 பக்கமும் மட்டமாக்கி அது உள்ள தொலை போட்டு அதில் ஒன்றா போட்டு மாலையாக கழுத்தில் அணிஞ்சிருப்பாங்க. அதே போல் வளையல்களை மிருகங்களில் எடுத்த எலும்புகளை வளையல்களாக செய்து அதை வளையலாக போட்டிருப்பாங்க. மூக்கில் இவ்வளோ புதுசாக தொங்கிட்டு இருக்கும், காதில் இவ்வளோ புதுசாக காதை அறுந்த போகிறதுக்கு தொங்கிட்டு இருக்கும். இது அவங்களோட முறை. அதில் சூரியனத்தை சேர்ந்த அந்த சபை அந்த மக்களுக்கு ஒரு போதகர் செய்தி பற்றி பேசுகிற போது ஒரு மனிதன், ஐயா இது ரொம்ப நல்லா இருக்குது, ஏன்னா சூரியனத்தில் இருக்கிறவருடைய மொழி வேறு, நகரத்தில் இருக்கிற மொழி வேறு இல்லைங்களா? நம்ம உங்களுக்கு தெரிஞ்சபடி இந்த குருவிக்காரர்கள் சொல்கிறோமே, அவங்க தமிழும் பேசுவாங்க, கர்நாடகாவில் இருந்தால் கர்நாடகா பேசுவாங்க, ஆந்திராவில் இருந்தால் ஆந்திரா பேசுவாங்க, தெலுங்கு மற்ற தேசத்தில் இருந்தால் மற்ற மொழியை பேசுவாங்க, அவருடைய மொழியை கூட அவங்க பேசுவாங்க. சரிங்களா? அப்படி இவங்களுடைய மொழியை அந்த போதகர் அறிந்திருந்தார். ஆகவே தான் அங்கே போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுறது ஏற்றதாக இருந்தது. அதில் ஒரு மனிதர், ஐயா நான் இந்த செய்தி நீங்கள் பேசுகிற செய்தி நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் சொல்கிறாரு, நான் ஒரு இடத்துக்கு ஒன்று கூப்பிட்டுன்னு போகிறேன், நீ வருவியான்னு கேட்குறேன். எஸ் வரேன். நீங்கள் ப்ராஃபிட் செய்தி நீங்கள் கவனிச்சிங்கன்னா பனிமலையிலிருந்தெல்லாம் வருவாங்க. சரிங்களா? ஸ்லட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் வருவாங்க. ஸ்லட்ஜ் என்ற வாகனம் எப்படி இருக்குன்னா, ஒரு 4-5 நாய்களை, காட்டு நாய்களை அதில் கட்டி அந்த அந்த அவங்க உட்காந்து வரக்கூடிய அந்த வண்டியில் அதை கூட்டிட்டு வாங்க. நாய் தான் இழுத்துட்டு வரும் குதிரையை போல.
அந்த வண்டிக்கு ஸ்லட்ஜ் என்று பெயர். அது ஒரு 4-5 பேர் உட்காந்து வருவாங்க, அது பனி மேலே இழுத்துட்டு வரும். அப்படி பனியிலிருந்து வந்து இந்த ப்ராஃபிட் செய்தியை கேட்டுட்டு போவதற்கு, அந்த தங்குவதற்கு அவங்க பணம் இல்லாததுனால தாங்கள் போட்டிருந்த கோட்டெல்லாம் கழட்டி, ஏன்னா பனிமலையில் இருக்கிறவங்க பயங்கர சில்லாக இருக்கும், எப்பவுமே சில்லாக இருக்கும். அது வெயில் வந்தாலும் மழையாக வந்தாலும் குளிராக இருந்தாலும் சில்லாக இருக்கும். ஆகவே அவங்க மிகவும் கனத்த ஒரு ட்ரெஸ் அவங்க போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நாட்டில் இருக்கிறவங்களுக்கு விற்றுட்டு அந்த காசுக்கு செலவு பண்ணி செய்திக்கு வருவாங்க. அதுவும் பத்தலைன்னா தாங்கள் கொண்டு வந்த அந்த ஸ்லட்ஜ் என்கிற அந்த வாகனம், நாயுடைய வாகனத்தையும் நாயையும் விற்றுருவாங்க. விற்றுட்டு போகும் பொழுது அவங்க அந்த பணியில் நடந்தே போவாங்க. ஆனால் செய்திக்காக இப்படி பிரயாசப்பட்ட மக்கள்லாங்கிற ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க எல்லாம் நமக்கு நிறைய நல்ல நீங்கள் வந்து போகிறதுக்குரிய எல்லா வசதிகளும் இருந்தோம். நம்மள அநேகர் நம்ம நினச்சபடி வரோம் போகிறோம். அவர்கள் குறித்த நேரத்துக்கு முன்பு சபைக்கு வருவார்கள். அப்படி வந்த பிறகு இந்த ஸ்லட்ஜ் என்ற அந்த வாகனத்தையும் நாய்களையும் அவங்களுக்கு விற்றுட்டு அந்த காசு எடுத்து சாப்பிட்டுட்டு ரூமில் தங்கிட்டு போகும்போது நடந்தே போவாங்க. அப்படி நடக்கணும். அந்த பனியில் கால்களை வைக்கிற போது முட்டி கால் கீழே வரைக்கும் கால் உள்ளே போகும், ஐஸில் போகும். திருப்பி அந்த கால் எடுத்து இன்னொரு கால் வச்சு அது உள்ளே போகும். நீங்கள் அதில் நடக்கவே முடியாது. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், சென்னையில் பீச்சுக்கு போனீங்கன்னா நீங்கள் ரோட்லேருந்து பீச்சுக்கு போட்டு சோர்ந்து போயிடுவீங்க. ஃபுல்லாக மணல். அந்த மணல்லையும் நடக்க முடியல, பனியில் நடக்கவே முடியாது. அதுக்காக முன்குறிக்கப்பட்டவங்க மட்டும்தான் போவாங்க. அவங்க அழகாக ஒரு வாகனத்தில் வந்து அந்த வாகனத்தை விற்று அதை வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு ரூமில் தங்கிட்டு முடிஞ்ச பிறகு நடந்தே திரும்பி போவாங்க. இவங்க நடந்தே போகும்போது அவங்க ஊருக்கு போய் சேர்றதுக்கெல்லாம் பகலோ இரவெல்லாம் தாண்டி போயிடும். அதுவும் ஒரு பனியில் நடப்பது என்னதான் அவங்க அந்த தேசத்தில் இருந்தால் கூட எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க போட்டெல்லாம் கழுவி விற்றுடுறாங்க. ஏன்னா இப்போ தேசத்தில் சாப்பிடணுன்னா காசு இல்லை. அதை விற்றுட்டு அந்த ஸ்லட்ஜ் என்ற அந்த வாகனத்தை விற்றுட்டு சாப்பிடவோ ரூம் எடுக்கவோ இருப்பாங்க. போகும்போது பேர் பாடியோடு போவாங்க. எப்படி இருக்கும்? அப்படியெல்லாம் வந்து இந்த செய்தியை கேட்டாங்க. நீங்கள் மிக அழகாக சுலபமாக உட்கார்ந்து கேட்குறீங்க. மிக கடினத்தோடு வந்தாங்க. அதே போன்று காடுகளில் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ சொல்லக்கூடிய செய்தி காடுகளில் அடர்ந்த காட்டுக்குடி இருந்தவங்க தான் இந்த சூழல். அவனை பற்றி நிறைய செய்தது. அதில் ஒரு மனிதர் தான் செய்கிறாரு. அதுபோல் காடுகளிலிருந்து அவங்க வரும்போது அவங்களுடைய ட்ரெஸ் அமைப்பு பேச்சு எப்படி இருக்குன்னா அந்த சூழ்நிலத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த சிவிலைசேஷன் நாகரிகம் அதோடு தான் அவங்க எங்கேயுமே இருப்பாங்க. அவங்க நகரத்துக்கு வந்து நகரத்தோட சிவிலைசேஷனை அறிந்த பிறகு தான் மாறுவாங்க. அப்படி அவங்க வராங்க. அதில் ஒருத்தர் வர்றாரு. இப்போ பிரணாமை பற்றி பேசி இருக்கும்போது அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஆங்கிலம் தெரியாது, அவர்களுக்கும் உன்னுடைய லாங்குவேஜ் தெரியாது. யாராவது ஒன்று எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லு. இங்கிலீஷ் வார்த்தையில் அவர் சொல்கிறார். பிறகு உனக்கு என்னன்னு கேட்டால் நல்லா இருக்கிறேன்னு சொல்லு, வியாதியாக இருக்கிறேன்னு சொல்லு. இந்த ரெண்டு வார்த்தை இங்கிலீஷில் பேசுவார் அவர். அப்புறம் திருச்சிட்ட வராங்க. நான் நிறைய விஷயம் விட்டுறேன் நேரமாகறதுனால. இவர் இப்போ திருச்சிட்ட நேரம் வர்றார். திருச்சி கேட்குறாரு, உங்களுக்கு என்ன உடம்பு? நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்றார். நல்லா இருக்கிறோம். என்ன இங்கே வந்தான் என்ன ஒரு இல்லை திருச்சி ஆஸ்பத்திரி சொல்கிறாரு. அவர் திருச்சி வச்சுருக்கிறாரு. அவர் தலையில் சிறைகள்லாம் வச்சுருக்கிறார். அவரை பார்த்தோன்னே இவர் தெரிஞ்சு பிடிச்சி இவர் வந்து காட்டுவாசி. அவருடைய போட்டு வந்த ட்ரெஸ்ஸை கைட்டு தங்க அவர் கஷ்டமாக இருக்கும். அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் வேதத்தின்படி வார்த்தையின்படி நீங்கள் இப்படி தான் அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் தொப்பி போட்டுக்கணும், குச்சி வச்சுக்கணும், இது வச்சுக்கணும், வர முடியாது. அப்படி பண்ணாமல் அது விசுவாசம் இருந்தது. ஆனால் இவர் அப்படி சொல்ல முடியல. அப்புறம் உனக்கு திரும்பி கேட்குறாரு, இல்லைங்க உனக்கு என்ன வியாதின்னு கேட்குறாரு தீர்தரிசி. நான் நன்றாக இருக்கிறேன், அல்லது நான் இதை நான் உண்மையாக இருக்கிறேன், இதை ஒன்று சொல்கிறார். தீர்தரிசிக்கு புரியல. என்ன சொல்கிறாரு? தீர்தரிசியானவர் அவர் மேல் கைகளை வைக்கிறார். பாருங்கள், தீர்தரிசி யார் மேலெல்லாம் கை வைச்சாரோ அவங்கெல்லாம் அந்த காலங்களிலேயும் நம்முடைய நாட்டில் நம்முடைய இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிறார். பாலாசிர் நகரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு நாளில் திருச்சிட்ட போயிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தவர்.
இந்திய தேசத்தை அசைக்கிட்டார் வந்தார். ஆனால் கடைசியில் தான் செஞ்சார், நான் தான் கடவுள்னு சொல்லிட்டேன். அவருடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. இன்றைக்கு கூட நீங்கள் திருநெல்வேலி ஸ்டேஷனில் இறங்கி வெளியே போனீங்கன்னா என்றைக்கும் அவர் பெரிய பேனர் போட்டிருப்பாங்க, பாலாசீர் கிருஷ்ண நகரின் பேர் எழுதியிருக்கும். அங்கே கீழே நீங்கள் ஸ்டேஷனில் போனீங்கன்னா, இப்போ கூட திருநெல்வேலி ஸ்டேஷன் போனீங்கன்னா இறங்கும் போது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய நோட்டீஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் நிறைய ஃபோட்டோ இருக்கும். அதில் ஒரு ஃபோட்டோவில் பிரணாமோடு கூட அவர் நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு ஒரு ஃபோட்டோ அங்கே இருக்கும். எப்பாவது நீங்கள் திருநெல்வேலி போனீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள். ஆகவே அவர் திருசு அவர்கள் கை வச்சு ஜெபிச்சு அனுப்புகிறார். அநேக நாட்களுக்கு பிறகு ஒரு செய்தியில் ப்ராஃபிட் சொல்கிறாரு, நான் தவறான ஒருவரை அபிஷேகம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன்னு சொல்கிறார். அவர் தான் பாலாசீர் லகரி. நான் ஒரு சிறு பையனாக இருக்கும்போது அரக்கோணத்தில் பாலாசீர் லாரின்னு சொல்லுவாங்க அவரை, ஆனால் அவர் லகரின்னு மாற்றிக்கிட்டார். அவர் அரக்கோணத்துக்கு ஒரு முறை வந்தார். இந்த அப்போல்லாம் பெரிய கிரவுண்ட் எதுன்னு தர்மகர் கோயில், அது பெரிய கிரவுண்டாக இருந்துச்சு. அங்கே வந்திருந்தார். அப்போ இதே போல் ஒரு ஸ்திரீயானவங்க ரொம்ப நாளாக, இப்போ நிறைய பேர் கொஞ்சம் நிறைய பேர் அங்கங்கெல்லாம் மூஞ்சி உடம்பெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டி இருந்த ஒரு பெண்ணை மேடைக்கு அழைத்து தன் விரலை நீட்டி ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் சொன்ன மாத்திரத்தில் அந்த பெண்ணுக்கு அப்படியே அந்த கட்டி சுருங்கி மேனிலே நல்லா ஆகிட்டு போனாங்க. நான் சின்ன பெண்ணு அதை நான் இப்போ தான் எனக்கு அதெல்லாம் புரியுது, அப்போ எனக்கு தெரியல. அப்படி ஒரு பெரிய அற்புத அடையாளங்களை இந்திய தேசத்தை அப்படியே அசைக்கிட்டார் அவர். இன்னும் கூட நீங்கள் அந்த திருநெல்வேலி போனீங்கன்னா 7 கிராமங்களை சுற்றி வளைச்சி வச்சுருக்கிறாங்க. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் அங்கே வருவாங்க. ஆனால் அந்த மனிதரோ திருச்சியுடைய அபிஷேகத்தை தப்பாக பயன்படுத்தி நான் தான் கடவுள்னு சொல்லி மறித்த போயிட்டு வந்தார். அவங்களோட பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு முறை நம்ம அங்கே சபை வச்சுருக்கப்போ பாலாசலாரோட பெரிய மகன் வந்தார் என்னை பார்த்து. எனக்கு அவரும் தெரியாது. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் அவர் வருவார், ஒருத்தர் வராரு, நீங்கள் கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா ஞானஸ்தர் எடுப்பான்னு சொல்லியிருந்தார். அவர் வந்த பிறகு அப்படியே கேட்டீங்க, நான் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது என்னும் போது நான் பார்க்கல. பாலாசலாரோட முகம் அப்படியே இருந்தது. அப்புறம் கேட்டால் நான் பாலாசலாரோட பெரிய மகன் நான் தான். அவர் நம்ம சபைக்கு வந்திருந்தார். அப்புறம் அவர் ஓட கொடுத்துட்டேன். அது வேறு, அது ஒரு சம்பவம் நடந்தது. அதில் ஓடியே போயிட்டார். தூக்கி பயன் தூக்கி வச்சுன்னு கார் வச்சு வரம்பொருள்னு சொல்ல ஓடிவிட்டார். சரி, ஓகே. இவர்கள் பிசாசிடம் பிடிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை தாறுமாறாக்குகிறவர்கள். ஏன்னா அதுதான் பிசாசுடைய சுபாவம். தேவனுடைய வல்லமை தாறுமாறாக்கி நம்ம எல்லாரையும் வேறொரு வழியில் திருப்பக்கூடிய ஒருவனாக சாத்தான் இருக்கிறான். இது நல்லா கவனிங்க. இதில் இந்த சூரியனுக்கு சேர்ந்த மனுஷன் அங்கே வரும்போது திருசு கை வச்சு சவும்பர். அவர் கை வச்சு சவும்பண்ண யாருமே இந்த முழு உலகத்திலும் மிகப்பெரிய மக்களாக மாறினார். பெரிய ஊழியர்களாக இருந்தாங்க. அப்படி இந்த மனிதன் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். அநேக நாட்களுக்கு பிறகு திருசு ஒரு எண்ணம் தோன்றினார். ஒரு சூரியனத்திலிருந்து ஒருத்தர் வந்தார். அவர் யார், எங்கே எப்படி இருக்காருன்னு கேட்கும்போது அவரை கொண்டு வந்த ஒரு மாஸ்டர் சொல்கிறாரு, ஐயா நான் தான் அவரை கொண்டு வந்தேன். அவருக்கு 2 இங்கிலீஷ் வார்த்தை மட்டும் நான் கற்று கொடுத்தேன். அதை தான் அவர்கிட்ட சொன்னார், வேறு தெரியாது அவருக்கு. கேட்டேன், சரிப்பா அவர் எப்படி இருக்காருன்னு கேட்குறேன். சொல்கிறார், நான் ஒரு நாள் அவரை சந்தித்தேன். நான் என்ன கேட்குறீங்களா? நான் செய்திக்கு வருகிறேன். நான் கதைகளையும் செய்தியும் மாற்றி மாற்றி சொன்னேன் வருவேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னப்பா எப்படி இருக்கிற, திருச்சிகிட்ட போய் வந்தேன்னா அவர் சொல்கிறார், ஐயா தீர்க்கதரிசியானவர் என் மேல் எப்போ கரங்களை வைத்தாரோ, அதாவது அவர் பாஷையில் பேசுகிறார். இந்த பாஷை ஒரு பாஷை தெரியும். எப்போ கரங்களை வைத்தாரோ என்னுடைய சிந்தையில் 2 நாய்கள் சண்டை போட்டு நேக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை போடுது. ஒரு நாய் கருப்பு நாய், இன்னொரு நாய் வெள்ளை நாய். 2மே சண்டை போட்டுது. எப்படி சண்டை போடுதுன்னா கேட்குறீங்களா? ஒரு சூழு இனத்தை சேர்ந்தவன், படிப்பறிவு இல்லாதவன் அதை பேசுகிறான். நீங்கள் படிப்பறிவு உள்ளவங்க, நல்ல ஒரு சிவிலைசேஷன் நாகரிகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு எண்ணம் உடைக்குதுதான் பாரு. அவன் சொல்கிறான், என்னுடைய சிந்தையில் கருப்பு நாய் வெள்ளை நாய் 2மே ஆக்ரோஷமாக சண்டை போடுது. இந்த மாஸ்டர் கேட்டார், எந்த நாய் ஜெயிச்சதுன்னு கேட்டார். கேட்குறீங்களா?
கேட்குறீங்களா? இவர் என்ன சொல்றாரு, நான் எந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணணும் அது ஜெயிக்குது. நான் வெள்ளை நாய்க்கு சப்போர்ட் பண்ணா வெள்ளை நாய் ஜெயிச்சது, கருப்பு நாய் தோற்றுது. நான் கருப்பு நாய்க்கு சப்போர்ட் பண்ணா வெள்ளை நாய் தோற்றுது, கருப்பு நாய் ஜெயிக்குது. இந்த பாஸ்டருக்கு அது புரியல. நேராக ப்ராஃபிட் கிட்ட கொண்டு வராங்க. அவர் எடுத்து ரொம்ப பேசுறாரு. ப்ராஃபிட் சொல்றாரு, இந்த செய்தி எங்கிறதுன்னா த ஹோலி கோஸ்ட் என்ற செய்தியில் இருக்கு. நான் சொல்ற இந்த சம்பவம் எப்போ திருச்சி தொட்டாரோ பரிசுத்த ஆவியானவர், எல்லாம் கேட்குறீங்களா, உங்கள் மேல் வந்துட்டாருன்னா பிசாசும் உங்க மேல் வருவான். இப்போ பிசாசு வந்து உங்களை எப்படியாவது நீ கேட்ட செய்திலிருந்து விளக்கம் கொண்டு போக முயற்சி செய்வான். அந்த செகண்டு பரிசுத்தாவி வந்துடுவார். இந்த சூரியனுக்கு சேர்ந்தவனுக்கு தெரியல பரிசுத்தாவி பிசாசுன்னு தெரியல, கருப்பு நாய் வெள்ளை நாயின்னு சொல்லலாம். ஆனால் ப்ராஃபிட் பெருசாக எடுத்துக்கல, எனக்கு தெரியாமல் பேசலாம், அவனுக்கு அது மாதிரி தெரியாது. ஆனால் ரெண்டுமே உன் சிந்தையில் வேலை செய்யும். கேட்குறீங்களா? ரெண்டுமே சண்டை போடும். நீ உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருப்ப. நான் சொல்வது எத்தனை பேருக்கு அப்படி நடக்குது புரியலையா? நான் என்ன சொல்றேன்னு, ரெண்டு விதமான எண்ணங்கள் உனக்கு வரும். ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கும், அந்த எண்ணம் இன்னொரு எண்ணத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ரெண்டுமே ஒரு சிந்தையில. இந்த சிந்தையில நீ எதை எடுத்துக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும். புரியுதுங்களா? எத்தனை பேர் விளங்குது? இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி ரெண்டு விதமான எண்ணங்கள் வரும். இதை செய்யலாமா வேண்டாமா, இது செய்யன்னு ஒரு எண்ணம் வரும், இது செய்யாதன்னு ஒரு எண்ணம். ரெண்டுமே உன்னை போதி இருக்கும். நீ என்ன செய்ய, வீட்டில் போயிட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கின்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவேன். ரெண்டுமே உங்கள்கிட்ட பேசினே இருக்கும். இங்கே போன்னு ஒன்று சொல்லும், அங்கே போவாதன்னு ஒன்று சொல்லும். நீ நடுவில் உட்காந்து என்ன செய்யுதுன்னே தெரியாது உனக்கு. நீ செய்கிற எந்த தவறும் கூட இதை செய்யணும் ஒன்று சொல்லும், இன்னொன்று சொல்லும் அதை செய்யாதன்னு சொல்லும். இது மாதிரி யாருக்குன்னா வந்துருதா இல்லையா? அதான் உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். இதுதான் சூரியனுக்கு சேர்ந்து நடந்தது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ரெண்டு எண்ணங்கள் வருதுன்னா ரெண்டு எண்ணங்கள் எதனா ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணி போய் அதை செய்யும்போது தோல்வி அடைகிறீங்க. அப்படி தோல்வி அடைகிறீங்க, கெட்ட பேர் வாங்குறீங்கன்னா அது பிசாசு. இன்னொரு எண்ணத்தை போய் செய்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், நல்லா இருக்கும், அது தேவன். தேவனும் பிசாசும் உன் சிந்தையில் ரெண்டு பேரும் உனக்காக சண்டை போடுவாங்க. இதுவரையிலும் இந்த பூமியில் நடந்த எல்லா சண்டைகளிலும் மிகப்பெரிய சண்டை இதுதான். அல்லேலூயா. இதுவரை சண்டையிட்டவைகளில் மிகப்பெரிய யுத்தம் உங்கள் எல்லாருக்குமே அது இருக்கும். கேட்குறீங்களா? அல்லேலூயா. கேக்குதா? புரியுதா? அப்படி நடக்குதுங்களா? இது தாங்க. இப்போ உன்னை தேவனிடத்துல நீ உன்னை போக போறியா, பிசாசு கூட சேர போறியா? நீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தா தேவன் பட்சமாக தேவன் சொல்லுகிற வசனத்துக்கு அல்லது அந்த எண்ணத்துக்கு செவி கொடுப்பீங்க. நீங்க விசுவாசத்துல குறைவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிசாசுக்கு செவி கொடுப்பீங்க. செவி கொடுத்துட்டு என்ன செய்வீங்க, நீ ரொம்ப ரைட்டா செய்த மாதிரி பேசுவீங்க. நடக்குதா? நான் கேட்கக்கூடாது, நீங்களாமே அடையலையான்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் பேசுவது சரியா இல்லையா என்பதற்கு நீங்க தான் அடையாளம். இது உங்கள் மத்தியில் நடக்கிறது என்றால் இதுதான் நடந்தவைகளில் மிகப்பெரிய யுத்தம். நீ சாத்தானுக்கோ பிசாசுக்கோ செவி கொடுத்துட்டேன்னா நீ போகக்கூடிய இடம் நரகமாக தான் இருக்கும். தேவனுக்கு செவி கொடுத்தேன்னா நீ போகிற இடம் மகிமை தேசமாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டு சிந்தைகளுக்கு நடுவில் நீ நின்று கொண்டு இருப்பாய். சில நேரங்களில் ரெண்டுத்தையுமே உனக்கு என்னன்னு தெரியலன்னா என்ன செய்யுதுன்னே தெரியாது. இப்போ உனக்கு தலைவலியா இருக்கும், நீ வீட்டில் சொல்ற ரொம்ப தலைவலியா இருக்கு. யாராவது என்கிட்ட தலைவலின்னு சொன்னாவே நான் புரிஞ்சுக்குவேன், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க.
இப்போ நீங்கள் யாருக்கு செவி கொடுக்குதுன்னு தெரியல, அதனால தலைவலி வந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லலாமா? ரெண்டு சிந்தையுமே ரைட்டாக இருப்பது போல தோன்றினால், ஐயா நான் என்ன செய்யணும் யாராவது கேட்குறீங்களா? ரெண்டுத்தையும் விட்டுரு, வேறொன்று சரி ஃப்ரீயாயிடுது. புரியுதுங்களா? ரெண்டு சிந்தையில உங்களால பரிசுத்த ஆவியின் சிந்தையை புரிந்து கொள்ள கூடுமானால் பரிசுத்த சொல்றது செய். வேறொரு எண்ணத்தை உள்ள கொண்டு வா. இப்போ யூ வில் பி ரைட். சரிங்களா? இவையெல்லாம் எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்குது. இந்த பசங்க எல்லாருக்கும் முக்கியமாக இவங்களுக்கு ரொம்ப நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக இந்த வாலிப பசங்களுக்கு ரொம்ப நடைபெறும். இந்த பிரணாமம் நான் ஒரு செய்தியை நான் எடுத்து நினைக்கிறேன், மறந்து போயிடுது. நீங்கள் பிறந்தது முதல் கொண்டு 7 வருடம் வரையிலும் உனக்கு என்ன நடக்கும்? 2வது 7 எவ்வளோ வயசு? 7 7 2 7 14. 14 வயசுலேருந்து 3வது 7 எப்போ? 21. இந்த 2வது 7லேருந்து 3வது 7 போகிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாருக்கும் பயங்கரமான ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் நஞ்சமாக வராது, எக்கச்சக்கமாக தேரா நீங்கள் சோ மெனி ப்ராப்ளம். எங்கே வரும்? த்ரூ த மைண்டு. அல்லது நீ பார்க்குற பார்வையில், நீ புரிந்து கொள்கிற. இங்கே உட்காந்து எல்லாருமே 17 14 15 வயசு தாண்டி தானே வந்துக்கிறீங்க. நேரம் 30 வயசில் வந்துட்டீங்களா? உங்களோட தாயார் உன்னை பெற்றுக்கொள்ளும் போது ரைட்டாக 14 வயசுல தானே வந்தீங்க. அதுதானே வரீங்க. உங்கள் பிள்ளைகளோட கவனிங்க. 1லேருந்து 7 வரை நான் இந்த செய்தியை ஒரு நாள் நான் எடுக்கலாம், சண்டேல எடுக்கிறேன். இந்த 1 முதல் நீ பிறந்த 7 வயசுக்குள்ள உனக்கு ஒரு சம்பவம் நடந்தே தீரும். ரொம்ப டேஞ்சரஸான வருஷம் எது தெரியுமா? 2வது 7 தான். 14லிருந்து 21 போகிறதுக்குள்ள ஒரு பெரிய அலங்கரிப்பு வந்துடும். இப்போ தான் இதுங்க இவங்களுக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய பொக்கிஷம், பிசாசு கொடுத்த பொக்கிஷம் செல்போன். இதில் போய் மாட்டிக்கிறது இல்லை. அதே 20 வயசுக்கு 21 வயசு மேலே போயிடுச்சுன்னா நீ யோசிக்க ஆரம்பிப்ப. நீ இந்த 14லிருந்து 21க்குள்ள உன்னால் யோசிக்க முடியாது. உன் சிந்தையில் என்ன தோன்றதோ அதான் செய்வேன். இப்போ நீ போய் பிசாசு கிட்ட போய் மாட்டிக்குவ. 21 வயசுக்கு மேலே இப்போ தான் யோசிப்பேன். நான் சொல்றது நான் என்ன கேட்டு நான் சொன்ன கதையாக சொல்லுங்கிறேன். இது ரியாலிட்டி. அல்லேலூயா. இந்த 17 14 வயசுலிருந்து எப்போ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ 14 இயர்ஸ் தொடுகிறார்களோ அவர்களோடு கூட பிசாசு அதிகமாய் கிரியை செய்வான். 14 to 21 இதுக்குள்ள இவங்க நடவடிக்கையில் நீங்கள் பாருங்க. என் பையன் ரொம்ப நல்லவன், என் பொண்ணு ரொம்ப நல்லவனா இருக்கட்டும், நான் வேணாம்னு சொல்லலை. ஆனால் அவர்களை நீ கவனிக்க வேண்டியதில்ல. நல்லவன்னு விட்டியன்னா 14லேருந்து 21க்குள்ள இவங்க அலங்கழிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு மிக துக்கப்பட்டு வேதனைப்பட்டு போகிற ஒரு காலம்தான் 2nd 7th இயர். உலகம் ஒவ்வொரு 8க்கும் ஒரு 8ன்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லுவாங்க. இந்த ஓலை மூஞ்சி வந்துக்கிறான்னு ரஜினிகாந்த் ஒவ்வொரு 8க்கும் மூஞ்சி பார்க்கறது நல்லா இருக்குது. ஓலை மூஞ்சி, ஓலை சுருங்கி போன ஓலை இல்லை, அந்த மூஞ்சி. அவனுக்கு எத்தனை ரசிகர்கள்? கொஞ்சம் அழகாவது இருக்க வேணாம் ஒரு நடிகனுக்கு. ஓலை மூஞ்சி பாட்டு போடுவான். ஒவ்வொரு 8க்கும் ஒரு 1 அப்படின்னு. 8 கிடையாதுங்க, 7 தான். ஏன்னா எப்பவுமே வேதத்துக்கும் செய்திக்கும் விரோதமானதான் இந்த உலகம். நீங்கள் இப்போ நான் சொன்னதை இப்போ கணக்கில் வாங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் 14 வயசுல இருந்தாங்கன்னா இப்போ நீ என்ன செய்யணும்? அவளை கவனிக்கணும். நல்லவங்களாக இருக்கட்டும், உன் பிள்ளைங்க நல்லவன் தான், நான் கூட ஒத்துக்கிறேன். நீ விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் மிக அதிகமாக பிசாசு தூண்டுதல் செய்யக்கூடிய வயது 14லேருந்து 21 வயது. 21 மேலே தான் திரும்பி பார்த்து ஐயோ நம்மளுக்கு எல்லாம் நடந்துட்டுமே, நம்மளுக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நடந்ததே நீ சிந்தி பார்க்கணும். அது வரைக்கும் உங்களுக்கு சிந்தனை தெரியாது. எது நடக்குதோ அது ரொம்ப டாப்ல இருக்குதுன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாததுனால தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. உங்களுக்கு புரியல. என்கிட்டையும் சொல்ல நீங்கள் புரியல. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் சொன்னால் நம்ம சரியாக பதில் சொல்லுவேன்ல. சொல்லாததுனால தான் நீ இஷ்டமாக இருக்கலாம்.
முடிவில் பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போய் எல்லாம் ஆஞ்சு ஊஞ்சி போய் எல்லாம் போய் பணத்தை எடுத்து போய் பொச்சிட்டு வீட்டில் வந்து உட்காடுறாங்களே, அப்போ வந்து சொல்லலாம் இப்படி அது முன்னாடி சொல்லலாம். இதுதான் உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு. ஆகவே இந்த வயதுக்குள்ளாக அநேக சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும். நீ என்ன தடுத்தாலோ என்ன செய்தாலோ இந்த பையனும் அந்த பொண்ணும் அந்த நிலைக்கு போவாங்க. இந்த ஏஜ் உள்ளவர்களை நீங்க மிக கவனிக்க தவறினால் இவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒன்றை தொலைத்து இருப்பார்கள். 21 வரும்போது இப்படி ஒன்றும் சொல்ல வேணாம், இவங்களே திங்க் பண்ணுவாங்க, அடடா இது தப்பு, அடடா அது தப்பு. சிலதுக்கு சிந்திக்காது. அதுக்கு 4வது 7 இருக்குது. 4 7 4 7 எவ்வளோ? 38. 4வது 7ல் ரொம்ப சிந்திக்க வேண்டியதாக இருக்கும், ரொம்ப சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த 2வது 7ல் எதெல்லாம் இவங்க மாட்டிக்கினாங்களோ அது அப்படியே தொடரும். 4வது 7 முடிகிற போது 5வது 7 எவ்வளோ? 35 வயசுல தான் இது நல்லது இது கெட்டதுன்னு உணர்வான். அதுக்குள்ள இந்த 14 17 இப்ப 20 21 இதுக்கெல்லாம் இவருக்கு வயசு ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம், வயசு அப்படியே நாளைக்கு 14 வயசுல இருக்கிற பொண்ணு நாளைக்கு ஒரு 10 வருஷம் பொறுத்து 14லேருந்து 10 வருஷம் கம்மியாகி 4 வயசு ஆகிட போற. நீயும் அந்த வருவ இல்லையா? ஆகவே இந்த 35 வரும் பொழுது இப்போ அவர்கள் நிறைய சிந்திப்பார், நிறைய யோசிப்பார். எடுக்கிற டிசிஷன் பெரும்பாலும் நல்லதாக இருக்கணும்னு யோசிப்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்க? இந்த டிசிஷனை நான் எனக்கு ஏற்பட்ட இந்த காரியங்களை நான் சரி செய்யக்கூடிய இடத்துக்கு போகணும்னு நம்புவாங்க. அந்த இடம் தான் உங்களுடைய போதை இருக்கிற இடம். ஏன்னா அவர் அதெல்லாம் தாண்டி உட்கார்ந்து நிற்பார். அவருக்கு இந்த செய்தியில ரொம்ப பெரிய அனுபவங்கள் இருந்திருக்கும், அல்லது தேவனோடு கூடிய ஒரு அனுபவம் இருக்கும். இப்போ நீ அங்கே போனாதான் தேவனை பற்றி பைபிள் சொல்லுது, அவர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டார். என்னைக்காவது உங்களை தேவன் வந்து ஆலோசனை சொல்கிறாரு. உங்களுக்கு ஆலோசனை சொல்லுற இடமே தேவனுடைய ஊழியக்காரன் தான். நீ ஏற்றுக்கொள்றியா ஏற்றுக்கிறியா அதுதான். அப்படிதான் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கேட்குறீங்களா? இப்படி ஒவ்வொரு 7க்கும் அந்த 7 இந்த 7க்கு வர்றதுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன என்பதை குறித்து அது ஒரு நாள் செய்தி எடுக்கலாம். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நீங்க. அது மாத்திரம் இல்லை, ஐயா உண்மை என் வாழ்க்கையில் அப்படி நடந்ததுன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த 14லிருந்து 21 கூட இருக்குதுங்க, ஒன்று கூட உண்மை பேசாது, ஒன்று கூட ரைட்டாக பேசாது. நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நான் செய்தியை சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் போய் ஆராய்ந்து பாருங்க, சொல்லாது. ஏன்னா அதன் மேல் பொல்லாத ஆவி ரொம்ப கிரிய செய்வோம், ரொம்ப அதிகமாக செய்வோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் ஐயோ என் பொண்ணு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அதான் செய்து நிற்பான். நீ எதை செய்ய மாட்டான்னு சொன்னி அதை செய்து கொண்டு இருப்பான். ஒரு நாள் தெரிய ஒரு மொத்தம் தெரியும், ஐயோ எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா ஏன் முதலே கவனிக்கல? முதலே தெரிஞ்சாதான் நீ செய்வேன். அவ்வளோதான் உங்களுடைய ஞானம் அறிவெல்லாம். சரி, நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, இப்படிப்பட்டவரோட எண்ணங்களில் அநேக எண்ணங்கள் வரும். இந்த 14 தோன்றும் போது 13லிருந்து இது தொடங்கும். அதாவது வயதுகளிலே டீன் ஏஜ் என்று சொல்லுவார்கள். 13, 14, 15 அப்படியே 19, 20 மாறி போச்சு. டீனேஜ் முடிஞ்சு போச்சு. 20 வயசு ஆச்சுன்னா இதுங்க கெய்வீங்க. இதுங்க நினச்சுன்னு நம்ம பெரிய வாலிபர்கள் கெய்வீங்க. 20 வயசுல இருந்து கிழ புத்தி கிழ எண்ணம் வந்துனே இருக்கும், உடம்பெல்லாம் மாறிக்கினே இருக்கும். என்னங்க கதை கேட்டுக்கிறீங்க? சூப்பராக கதை. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுங்க, உங்க யாருடைய வாழ்க்கையில் நடக்கலையா? நடக்கல? ஏயா நீ கேட்டு என்னைக்கு நான் உண்மையா சொல்லிக்கிறேன், அப்படிதானே? நீங்களே அப்படின்னா உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்? தாய் 8 அடி பாஞ்சா
குட்டி எத்தனை அடி பாயம்? 32, 2 8. நீ ஏன் இப்படி இருந்தா உன் குட்டி நீ 8 அடி தான் தாண்டுவ, 32 அடி தாண்டுவாங்க. உடனே நீங்க உன் வாழ்க்கையில பாரு, சொன்ன ஒத்து தானே பாரு. உன்னால எட்டிய பிடி, நீ தான் 8 ஆச்சு. நீ எட்டிய பிடிக்காத 32 இருப்பாங்க அவங்க. பைபிள் சொல்லுது, நூலை போலத்தான் சேலை, தாயை போலதான் பிள்ளை. ஆனா இந்த தாய் என்ன சொல்லுவாங்க, இது நாங்க இல்லை, இது அவரு மாதிரி, இது இவரு மாதிரி, அது உன்ன மாதிரி. அது நான் அப்படி இல்லையே, உட்காந்து ஆராய்ந்து பாரு, எங்காவது இருந்திருப்பேன். அப்படி இல்லாத உனக்கு பிறக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. கேக்குறீங்களா? காலையில கூட உற்சாகம் குறைஞ்சு போச்சு, நான் உங்க எல்லாருக்கும் பிரியாணி போட்டுக்கிறேன், பூஸ்ட் அறையும்படி. சரியா? சாப்பிடலையா? சாப்பிடலையா? சாப்பிடல? வெரி குட். நல்லா சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, உங்களுக்காக தான் அதை செய்யறோம். அதே போல நல்லா பேசணும், நல்லா செய்தி கேட்கணும் இல்லை, அதை மட்டும் செஞ்சு இதை விட்டுறாதீங்க. ஓஹோ, கொஞ்சம் உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுவாங்க. ஒரு கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய தலைவர் தான் சாப்பிட்ட உடனே போய் படுத்துவார். ஐயா வாங்க ஐயா, படுத்துங்க ஐயா, படுத்துக்குவார். அவருக்கு மட்டும் இருக்கும். ஒருத்தர் சொன்னார், ஐயா உண்டை மயக்கம் எனக்கு தலைவராக எனக்கு மட்டும் இல்லை, உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. நோட்டீஸ் ஓட்டுறான் பாரு, அவனுக்கு கூட உண்டு, அவனுக்கும் உண்டு ஐயான்னு. அது போல உண்டை மயக்கம். அல்லேலூயா. செய்தி போட்டு கொஞ்சம் அனுமதி கொடுங்க. இப்போ போறோம். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய யோசனைகளில், உங்கள் எண்ணங்களில் 2 விதமான எண்ணங்கள் என்றைக்கும் மோதிக்கொண்டே இருக்கும். அதுல ஒன்று பிசாசுனுடையது, இன்னொன்று தேவனுடையது. பிசாசு எப்படிப்பட்ட எண்ணம் கொடுப்பா தெரியுமா? உனக்கு எது பிரியமோ அதான் கொடுப்பான். அப்படி ஏற்றுவில்ல. ஆனால் தேவனும் வார்த்தையில என்ன இருக்குதோ அதான் கொடுப்பார். நீ அதை ஏற்றுக்க மாட்டிய. ஸ்திரியானவள் எல்லாவற்றிலையும் சொல்றது, எல்லாவற்றிலையும் அடக்க முடியல இருந்து புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது. உண்மையாகவே செய்யறோமா? இதை சொன்னவனுக்கு கோபம் வருதா இல்லையா? அடுத்தது போயா அப்படிதான் சொல்லுவேன். எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? கை தூக்குங்க. ஏன் 4 நாள் தான். பாசு மனைவிட கை தூக்காது. ஏன்னா அது அப்படிதான். ஏன்னா பிசாசுக்கு ரொம்ப பிரியமானவங்க பெண்கள் தான். அப்ப இவங்களை கூட இவங்க கால் பாகன்னா நீ முழு பாகம், இவங்க கால் திருடனா நீ முழு திருட. இப்படிதான் உலகமே தொடக்கத்திலிருந்து அப்படிதான். ஆதாம் பாவம் செய்யவில்லை, ஆதாம் மீறுதலுக்கு உட்படவில்லை. ஸ்திரியானவளை மீறுதலுக்கு உட்பட்டு பாவம் செய்தார். அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அதான். அது வந்து நீ கவனமா இருக்கணும். சரிங்களா? ஆகவே உங்கள் எண்ணங்களில் பல எண்ணங்கள் வரும். இந்த எண்ணத்துக்கும் இந்த எண்ணத்துக்கும் வேறுபாடு கண்டுபிடிக்கிற அனுபவத்தை கர்த்தருக்கு கொடுத்திருந்தால்தான் எது பரிசுத்தாருடைய எண்ணம், எது அசுத்தாருடைய எண்ணம் நீ புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை உன் வாழ்க்கையில திரும்ப திரும்ப வருகிறது சொல்லுகிறேன், 2 எண்ணமும் ரைட்டா இருப்பது போல இருந்தால் தேவச்சனமே 2 எண்ணத்தை தள்ளிடு. ஏன் தள்ள கூட போக மாட்டேங்குது? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிற அப்ப பரிசுத்தாய் எண்ணம் கொடுவா அப்படின்னு கேட்குறீங்களா? 2 எண்ணமும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, துக்கப்படுத்துது, எதோ சரி எனக்கு தெரியலன்னு வரும்போது 2த்தையும் தள்ளிட்டு வேறொரு எண்ணத்திற்குள்ளாக வாங்க. வேற எண்ணம் எங்க இருக்குது? பைபிள்ல, கிறிஸ்துக்குள்ள, செய்திக்குள்ள, அதுக்குள்ள வாங்க. 2மே மறைந்து போயிடும். நீ ஃப்ரீ ஆயிடுவ, நீ நல்லா இருக்கும். இல்லைன்னா 2 எண்ணங்களும் உன்னை ஒரு வழி பண்ணாத போகாது. சில நேரங்களில் சில பேருக்கு இந்த எண்ணங்களை, பல எண்ணங்கள் வந்து 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 இவர் பைத்தியமா ஆயிடுவார். உன் எண்ணங்கள் தான் உன்னை பைத்தியம் ஆகும். கேட்குறீங்களா?
பலமாற்றுது. ஆகவே இதுவரை சண்டையிட்ட இவைகளிலேயே மிகவும் பெரிய யுத்தம் உன்னுடைய சிந்தையில தான் ஏற்படுகிறது. ஆகவே தான் தேவன் உன் சிந்தையில வருவதை நம்பாத, நீங்கள் காண்கிறதை நம்பாத, நீங்கள் காண்கிறதை நம்ப. தெரியுமா அந்த வசனம் இருக்குது என்ன? எடுங்க. அக்கா அக்கா படிக்கிற அக்கா, எந்த அதிகாரம் சொல்லு? எல்லாம் மூச்சுக்கிறாங்க பாரு, எல்லாம் உன்னை திருப்பி பார்த்துனுக்கிறாங்க. அது சொல்லிட்டு படி. ஏன்னா நான் இன்னும் எடுக்க நான் கூட படிங்க. நான் உண்மையில தான் நான் சொல்ல போது வெட்டில் கட்ட வச்சுருக்கிறேன்னா பெரிய அக்காவும் சின்ன அக்காவும் சின்ன அக்கா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒன்று அது எடுக்குது, ஒன்று இது எடுக்குது. இது பேசுது, அதுவும் பேசுது. யார் கேட்க செய்த? எனக்கு தெரியும், இவங்க கேட்பாங்களா? அநேக சமயம் சின்ன அக்கா விட்டு விட்டுது, பெரிய அக்கா பேசிட்டு போட்டோம். நான் படிங்க ரோமர் 8வது அதிகாரம். மறுபடியும் தப்பு இல்லைங்க, வசனத்தை சொல்லு. ரோமர் 8, ரோமர் சாப்டர் 8:24. உன்னதான் கேட்டார் ஆண்டவர். என்னங்க பார்க்கறதெல்லாம் நம்புறீங்க நீங்க, ஆனா வேதமும் அதை பார்க்காத, பார்த்ததை நம்பாதன்னு சொல்லுது. நீ என்ன சொல்லு? என் கண்ணால பார்த்த. நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுன்னு கண்ணுக்குது நம்மளுக்கு? இருக்குது 2 தான். என் 2 கண்ணால பார்த்துட்டாங்க. பார்த்துக்கல நீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்க பொண்ணு 2 கண்ணு வேற எங்க இருக்குது போல. நீ நிறைய பேர், சில பேர் அவங்க சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டோம். அதனால ஐயா 2 கண்ணால பார்த்தேன் நான், 3 கண்ணாக்குது ஒன்று. அப்புறம் அப்போ காண்கிறது எது, காணாதது எது? காண்கிறது உனக்கு வரக்கூடிய யோசனைகள், காணாதது கர்த்தர் கொடுக்கிற விசுவாசம். அல்லேலூயா. என்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவமான பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்து. சரிங்களா? காணக்கூடாதது விசுவாசம். என்னங்க நாங்கள் எப்படி நம்புறது இல்லையா? எபிரேயர் 11:1 வாசித்து பாருங்க. காணக்கூடாது எதுன்னு பைபிள் வெளிப்படையா சொல்லும் பாரு. நம்பப்படவில்லை என்றால் விசுவாசிக்கக்கூடிய ஒன்று அதனுடைய உறுதியும், காணப்படாதவர்களே நிச்சயமா இருக்குது. சரிங்களா? அப்போ நீ என்ன பார்க்கிறியோ அது உனக்கு தவறா இருக்கலாம், அது ஒருவேளை காணல் நீரா இருக்கலாம். நீ அதை நம்பாத, அதுதான் பிசாசுடைய. சரிங்களா? அல்லேலூயா. இப்போ நீங்க 4 பேர் பஸ் பிடித்தான் போய் நின்றுக்கிறீங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கும்போது, நான் பக்கத்தில் இருக்கிற சாராய கடையில் ஏறி இறங்கி வரும்போது காசு எறினே வருவேன். நீ என்னை பார்த்தேன்னு வச்சுக்க, என்ன சொல்லுவேன்? நோக்கிட்டு போய், ஐயா நம்ம பார்த்து குடிக்கிறேன் கேட்குறோம். 2 கண்ணால் நான் பார்த்தேன். அவர் சரக்கடியில் ஏறி சரக்கடிச்சுட்டு வந்தார். நான் பார்த்தேன், காசு எறின்னு வந்தார். பாக்கெட்டில் பம்முன்னு இருக்கும். என்னதுன்னா அது செல்ஃபோனாக இருக்கும். நான் பார்த்தேன், பாக்கெட்டில் பாட்டில் வச்சுருந்தாரு, இறங்கி வந்தார். உண்மையாக இது போன்ற அநேக காரியங்கள். இப்படி நீ காண்கிறதை நம்பிக்கைன்னா எது அது பாருங்க. அப்படியெல்லாம் கேட்காதா? சுரீன்னு ஒன்று வெயி இப்படி பெற்றுனா சரி. என்ன கொஞ்சம் மாத்திக்கிறேன்னா, பிசாசு யாரையெல்லாம் பிடிப்பான்? செய்தி மாறி போச்சு. அருமையான மேட்டர் கொண்டு வந்து, பிசாசு
100% குழந்தைகளை தான் பிடிக்கும். நீங்கள் 100% குழந்தைகளை ரொம்ப அதிகமாக நேசிப்பீங்க. ஒரு முறை பிரணாமனுடைய மகள், பெரிய மகள் சாரா 1 வயதாக இருக்கும்போது எப்பவுமே அதை அழுதுனே இருந்துச்சு, வாயை கட்டினே இருக்கும். அது ஒரு நாள் திருசியானவர் தன்னுடைய மனைவி மேடாவையும் குழந்தையும் கொண்டு போயிட்டு ஒரு ரூமில் தங்கியிருக்கிற போது இவர் பைபிளை எடுக்கும் போது அது கத்த ஆரம்பிச்சு. பைபிளை மூடிட்டா வாயை முடிக்கும், திரும்பி பைபிளை தான் கத்துது. கொஞ்ச நேரம் அதை ஒத்து பார்த்தேன். மேடா அந்த குழந்தை கொண்டு வாங்க. 1 வயசுக்குள்ளது குழந்தை தூக்கி என்ன சொன்னா தெரியுமா? பிசாசு. உன் குழந்தை தூக்கி நான் சொல்லிட்டேன்னா சொல்லுவேங்க. ஏத்துவியாப்பா? மேடம் அசந்து போறேன். இயேசுவின் நாமத்தோடு கடிந்து கொள்கிறேன். குழந்தை விட்டு வெளியே போன்னு சொன்ன உடனே அந்த குழந்தைக்குள்ளேருந்து வௌவால் போன்ற ஒன்று எழும்பி அந்த ரூமை சுற்றி வருது. மேடம் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க, பெட்ஷீட் போத்தி பயந்துக்கிறாங்க. அந்த வௌவால் போட்டு சுற்றி வந்து திறக்கிற ஒரு ஜன்னல் வழியாக பறந்து போயிடுது. அதோட அந்த குழந்தை அழுவதே கிடையாது. சரிங்களா? இந்த குழந்தைக்கு இந்த சாராளுக்கு 15 வயது ஆகும்போது எந்த பிசாசு பிடிச்சதோ திரும்ப வருது அதுக்கிட்ட. தெரியுமா? திரும்ப வந்த உடனே இப்போ தேவனாகிய இந்த திருசி இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு பிசாசன் கூப்பிட முடியல. ஏன்னா 15 வயசு ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன்? 15 இயர்ஸ். திரும்ப வந்து அதை பிடிக்குது. இப்போனா சரி, அது தன் மனைவியோடு கூட அதை எப்படி துரத்தணும்னு பேசுகிறார். இது ஒரு பெரிய ரகசியம், தனியாக வாங்க சொல்கிறேன். 15, 16 பசங்களாம் வாங்க, தாய்மார்கள் வாங்க ஒரு சொல்கிறேன். நான் செய்திக்கு போகிறேன். சரி, இப்போ பாருங்கள், நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா, அப்புறம்னா இந்த செய்தியில் ஜெயம் கொள்ளுதல் என்றால் என்ன? ஜெயம் கொள்ளுதல் என்பது பிசாசின் தந்திரங்கள் ஒவ்வொன்றையும் கண்டு கொள்ளுதல். அல்லேலூயா. வாட் இஸ் மீன் பை விக்டரி? ஜெயம் கொள்ளுதல் என்றால் பிசாசுடைய தந்திரங்கள் ஒவ்வொன்றையும் அடையாளம் கண்டு கொள்ளுவது. இது தெரிந்தால்தான் நீ ஜெயம் கொள்ள முடியும், பிசாசை துரத்த முடியும். கேட்குறியா? ஆமா. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம் படிங்க. 2 கொரிந்தியர். நல்லா கவனிங்க, மகத்தான தேவதாசன் பேசுறாரு. சாத்தானாலே எல்லாம் எடுத்துட்டீங்களா? நீ எடுத்துட்டு கொஞ்சம் நிறுத்துங்க. எல்லாம் பாவம். இப்போ எல்கேஜி பசங்க, யூகேஜி ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. நீ எந்த வீட்டில் பிஹெச்டி பண்ணிட்டீங்க, உங்கள் அக்கா ட்ரிபிள் எம்ஏ ஆகிட்டுக்குது. லடுக்குன்னு எனக்கு எப்படி தான் எனக்கு கூட புரியல. லொடுக்குன்னு எடுத்துடுறீங்க. சரி, லொடுக்குன்னு எடுக்கிற மாதிரி லொடுக்குன்னு அப்படி மாதிரி இருக்கும். நல்லா இல்லையா? ரைட், ஓகே. எடுத்துறீங்களா? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம் கொஞ்சம் பாருங்க. நான் பைபிள் வசனம் சொன்ன மூடி வச்சுட்டு உட்காந்து என்ன பார்த்துங்க. அதை பைபிள் தான் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த ஒன்று. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம் நல்லா பாருங்க. பிசாசு உங்ககிட்ட தந்திரமா உள்ள நுழைவா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவன் எந்த விதமான தந்திரங்களை கொண்டு வந்தாலும் கண்டுபிடிக்கிறார். அவன் கண்டுபிடிச்சு உங்களையும் கூட சேர்த்துக்கினார். பாவம் அவருக்கு தெரியாது போல. ஆகவே நான் சொல்ற பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவைகள் அல்லவே. தந்திரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? மேஜிக். மேஜிக் பார்த்துக்கிறீங்களா? நான் ஒரு மேஜிக் பார்த்தேன். மேஜிக் நிபுணர் சென்னையில் ஒரு இடத்துல ஏதோ பண்ணிருந்தார். அதில் நடிகை ரோஜான்னு ரொம்ப வந்து முன்னாடி உட்காந்துச்சு. பொம்மனையான பின்னாடி உட்காரக்கூடாது, முன்னால் அதை உட்காந்துச்சு. இந்த டப்பாவை எடுத்துட்டு இப்படின்னாரு. அது உள்ளது புறா வந்துச்சு. அப்புறம் இன்னொரு டப்பா எடுத்துட்டு இப்படின்னாரு, ஓப்பன் பண்ணார். இவ்வளோ சாக்லேட் வந்துச்சு. சாக்லேட்டை மக்கள் மேலே எரிச்சாரு. எல்லாம் அவங்க குடிச்சிக்கினாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் முதல்ல டப்பாவில் பார்க்குறாரு, ஒன்றுமே இல்லை. டப்பா இப்படி ஆற்றாரு, ஒன்றும் இல்லை. டப்பா மூடி ஏதோ சொல்லி விஷயத்து வீட்டு பண்ணார். இவ்வளோ சாக்லேட் வந்துச்சு. அந்த அம்மா சிலர் பார்த்தாரு. அம்மா நீங்கள் வாங்கினார். அந்த அம்மா ஒரு பெரிய நடிகை. அது கொஞ்சம் நேரம் இப்படி இருந்துச்சு. வாமா போட்டும் பயப்படாதுன்னாரு. கூப்பிட்டு என்ன செய்தார், ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிளில் ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு
நான் மாற்றதை சொல்கிறேன். படுக்க வச்சேன், அதுவும் ஏறி பத்துச்சு. 10 நிமிஷம் பெரிய கத்தியை தோத்தாரு. எல்லாரும் பார்த்துருக்கும் போது வயிற்ற போட்டு அறுத்தாரு. இது 10 தூங்கினே இருக்குது. அறுத்துட்டு 2 துண்டு ஆக்கிட்டார். பாதி துண்டு ஒரு டேபிளில் போயிடுச்சு, பாதி துண்டு ஒரு டேபிளில் போயிடுச்சு. எல்லாரும் பார்க்குறாங்க. அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் காணும்போது ஒன்று அப்படியே மூஞ்சி முடிச்சு. எனக்கு கூட இருந்தாலும் எதாவது ஆட்டு விட்டானே அப்படின்னு யோசனை. நான் இதில் தான் பார்த்தேன், செல்ஃபோனில் தான். ஒரு நாளைக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் இது போல் ஒரு மேஜிக் ஷோ கூட்டின்னு போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும். எத்தனை பேர் வருவீங்க? இதில் திடீர்னு வரும், அது திடீர்னு அனௌன்ஸ் பண்ணால் வரவங்கள கூட்டின்னு போகிறேன். அப்படி அந்த 2 துண்டு ஆகிட்டார் சார். இந்த துண்டையும் அந்த துண்டையும் தூரமாக வச்சு மூடிட்டார். மூடிட்டு அடுத்த மேஜிக் செய்ய வந்தார். யாரும் என்னடா இருந்தாலும் 2 துண்டு அடுத்த வச்சுருக்கிறேன், இன்னொரு மேஜிக் செய்கிறேன், எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு 2-3 மேஜிக் செய்துட்டு என்ன சார் தூரம் அப்படின்னு ரோஜா அப்படின்னு ஒரு ரூம்லேருந்து வெளியே வருது. எல்லாரும் எழுதுன்னு ஒரே கைத்தல் தட்டுவாங்க. இது பேர் தான் மேஜிக். கண் எதிர்க்க செய்யறதையே அந்த மேஜிக்கை இது உண்மையா பொய்யா நம்ப முடியாததா இருக்குமானா, கண்ணுக்கே தெரியாத பிசாசு உங்ககிட்ட வந்து தந்திரம் செய்வானா எப்படி தெரிஞ்சுக்குவேன்? அல்லேலூயா. அப்படிதான் வாட் இஸ் மேஜிக். நாம் பிசாசின் தந்திரங்களை அறியாதவைகள் அல்லவே. அவருக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியும். ஆகவே எப்படி நீ மேஜிக் கண்டுபிடிப்ப? ஏமா எப்படி கண்டுபிடிப்ப? தெரியாது. ஆகவே தான் நீங்கள் துப்பக்கடின்னு கீழே விழுறீங்க. உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, நீங்கள் தப்பாயிடுறீங்க. அவன் உங்ககிட்ட வந்து மேஜிக் பண்ணுறான் அல்லது தந்திரம் செய்கிறான். பவுல் எழுதுகிறார், நாம் பிசாசின் தந்திரங்களை அறியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா. இப்போ அவனை ரெண்டு துண்டு அர்த்தத்தை நான் பார்த்தேன். நானும் பார்க்குறேன், அநேக ஆடியன்ஸ் பார்த்துருக்கிறாங்க. பெரிய கத்தி வச்சு அர்த்தத்தான் தானே 2 துண்டு ஆக்கிட்டான், 2த்தையும் மூடிட்டான். ஏதோ பண்ணினது எல்லாரும் அந்த ரோஜா நடிகை போட்டா அப்படின்னு நினச்சிருந்தாங்க. 2-3 இது செஞ்ச பிறகு நடிகை ரோஜா அவர்கள் போட்டான். இன்னொரு ரூம்லேருந்து முழுசாக வந்து அப்படின்னு ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம், எல்லாம் கை தட்டுறாங்க. தட் இஸ் கால்டு மேஜிக். அது பேர் தான் தந்திரம். கண்ணெதிர்க்கத்தான் செய்தான், கண்ணெதிர்க்கத்தான் முழுசாக கொண்டு வரான். நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆகவே பிசாசம் கூட உங்கள் மத்தியில் அவனுடைய மாயாச்சாலங்களை தந்திரங்களை செய்து கொண்டிருப்பதாக வேத வாக்கியம் சொல்லுகிறது. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆகவே தான் இயேசு கிறிஸ்து நான் உங்களை திக்கற்றெல்லாம் விட மாட்டேன். ஏன்னா அவன் தந்திரம் பண்ணி அவன் பக்கம் உன்னை இழுத்துருவான். நான் உங்களை திக்கற்றலாக விடு, உங்களிடத்தில் வருவேன். இப்போ புரியுதுங்களா? நான் வருவேன், நான் வந்து அந்த தந்திரங்களை உனக்கு அறிவிப்பேன், அப்பொழுது தப்பித்து விடுவாய். அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம். எங்கிறது யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசித்தேன்னா எழுதப்பட்டிருக்கோம். ஆகவே அவர் வந்தால்தான் இவனுடைய தந்திரங்களை நீங்க புரிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது. ஏற்கனவே பவுலை பற்றி நமக்கு தெரியும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது 3வது வானம் வரைக்கும் போய் வந்தவர் அவரு. ஆகவே பிசாசின் தந்திரங்களை அவர் அறிவார். ஏவாளுக்கு பிசாசின் தந்திரம் தெரியல, விழுந்துட்டார். அல்லேலூயா. புரியுதுங்களா? சொன்னதானங்க நான் அடுத்து போக முடியும். ஆகவே பிசாசினுடைய தந்திரங்கள் என்பது இப்ப கேட்குறீங்களா? இப்ப செய்தி கொண்டு வர உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் எதையோ செய்யறேன். எத்தனை பேர் அலையில சொல்றேன்? அப்போ ஒரு தந்திரத்தை, ஏன்னா பிசாஸ் என்பது ஒரு ஆவி, அவன் ஒரு மனித ரூபம் இல்லை. அது ஒரு ஆவியை உங்களால பார்க்க முடியாது. அது உங்களுக்குள் வந்து ஒரு தந்திரத்தை செய்யுமானால் எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியாது. ஆனா பவுல் சொல்றாரு, பிரணாமிக சொல்றாரு, நாம் பிசாசின் தந்திரங்களை அறிந்திருக்கிறோம். நீங்க அறிந்திருக்கிற வரையிலும் யூ ஆர் ரைட், நீ அறியாத வரையிலும் யூ ஆர் ராங். இப்ப நீ என்ன பேசுறாலும் என்ன செய்தாலும் நான் நம்ப மாட்டேன். புரியுதுங்களா? புரியுதா? ஆகவே உனக்கு தெரியாது, பிசாசின் தந்திரம் தெரியாது. நீ என்னையோ பார்த்து எதையோ யோசித்து எதையோ பேசிட்டு இருப்ப.
எனக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம் அதுதான், அல்லது பவுலுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். ஆகவே பவுல் என்ன சொல்லுகிறார்? நாம் பிசாசின் தந்திரங்களை அறியாதவைகள் அல்லவே. ஆகவே தான் பவுலால் நிலைத்து நிற்க முடிந்தது. மிகவும் அதிகமாக அவனால் ஊழியர்களை தொடர்ந்து செய்ய முடிந்தது. அவன் அடையாளம் கண்டுகிறான். அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடியது, நான் எப்படி செய்யக்கொள்வது என்று நீ கேட்க விரும்பினால் அடுத்த பாட்டாக சொல்ல வருகிறேன். காலையில் ஒரு பாட்டு சொல்ல, இப்போ சொல்லுகிற, நீ பிசாசின் தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு நாள் ஜெயிக்க முடியாது, உன்னால் ஜெயம் கொள்ள முடியாது. நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம், அறிமுகர்களாக இருக்கலாம், போதுமானவர்களாக இருக்கலாம், அதே போல் உங்களை சார்ந்தது கூட அப்படி இருக்கலாம். ஆனால் பிசாசின் தந்திரம் உனக்கு தெரியாது. இல்லை, எப்படி நீ நம்புவ? எப்படி நீ ஏற்றுக்கொள்ளுவ? எப்படி சரின்னு சொல்லுவ? நீ உனக்கு தான் தெரியாது. அல்லேலூயா, புரியுதுங்களா? ஆகவே பிரணாம் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுதல் என்றால் பிசாசின் தந்திரங்கள் ஒவ்வொன்றையும் அடையாளம் கண்டு கொள்ளுதல். அல்லேலூயா என்று அர்த்தம். அநேகர் பிசாசு என்று ஒன்று இல்லை என்றும் அது வெறும் கற்பனையே என்றும் கூறுகின்றார்கள். அதை நம்பாதீர்கள். பிசாசு என்பவன் இருக்கிறான். கேக்குறீங்களா? பிசாசு என்பவன் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? உங்கள்கிட்ட தான். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த மயானம் சுடுகாடு பக்கமே போக மாட்டாங்க. நான் நேருஜி நகரில் இருக்கும்போது எங்கே போனாலும் சுடுகாடை தாண்டி தான் போனோம். நான் பாதி தூரம் வந்து நின்றுடுவேன், யாருன்னா வராங்களான்னு பார்ப்பேன். யாருன்னா வந்தாலும் கூடவே பேசிட்டு வருவேன். பயம் பேச அப்படி வந்த பிறகு ஒரே ஓட்டம் ஓடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லு. அதே போல் குவார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரோடாக இருக்குது. அந்த நாட்களில் 2 பக்கம் புளியா மரம் இருக்கும். பெரிய புளியா மரம் இருக்கும். எங்கேருந்து ஒர்க்ஷாப்லேருந்து கேட்டாலிருந்து நீ நம்ம குவார்டர்ஸ் தாண்டி அந்த ட்ராக் இது அது வரைக்கும் புளியா மரம் இருக்கும். ஒருத்தங்க சரி நான் சும்மா இல்லாத தம்பின்னா நான் என்னடா தனியாக போகிறேன். நான் ஒரு நாள் 7 மணிக்கு டியூஷன் முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன். என்னடா தனியாக போகிறேன்னா என்ன நான் அப்படின்னு அந்த புளியா மரத்தில் பேய் தொங்கி நிற்குதுறான்ட்டான். அவ்வளோதாங்க, வராத ஒண்ணுங்கெல்லாம் வருது. இப்போ இந்த ஆள் சும்மா போகக்கூடாது, இதுவரை சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க. நான் எப்படி போகிறது? நின்று இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன். அப்போல்லாம் நான் சொல்கிற அந்த நேரத்தில் நிறைய பேர் அந்த பக்கம் நடமாட்டம் இருக்காது. இப்போ இங்கெல்லாம் வண்டிக்கு போயின்னு வந்து அப்போல்லாம் இருக்காது. நான் ரொம்ப நேரம் நின்று பார்ப்பேன். என்ன செய்ய தெரியுமா? நோட்டு எடுத்து கையில் கெட்ட பயத்தில் முடிச்சு நான் செய்வேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது ஒன்று பைபிளில் இது எதில் இருந்தது தெரியல. அப்போ சொன்னது, எதனா அந்த அக்கா ஏசு ரத்தம் ஜெயின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஐ கணக்கில் இதை நம்புவாங்க. நான் செய்த பிடிச்சிக்கினேன், ஏசு ரத்தம் ஜெயம். ஒரே ஓட்டம். என்னை யாரும் நிற்க சொன்னால் நின்றுக்க மாட்டேன். அங்கிருந்து வேகமாக ஓடி வந்து அங்கே அந்த ரோட்டில் வந்த பிறகு அப்பா திரும்பி பார்ப்பேன். அதுதான் ரொம்ப இருட்டாக இருக்கும். கேட்குறீங்களா? அல்லேலூயா. அப்படியெல்லாம் பயந்து இப்போ பேய்களே தொட்டுறேன். அது என்ன பயமுறுத்தாலும் சரி, வாயை மூடிக்கும். அன்னைக்கு எவனோ சொன்னான்ட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா போகவே மாட்டேன். கடைக்கு வாங்கிட்டு வாங்க, நான் போக மாட்டேன்னு. நான் ஏன் பையனை சொல்றதில்லை, பையனை திட்டுவாங்கல்ல, நான் போல அப்படின்னு. இப்போ உங்கள் பிள்ளைங்கெல்லாம் பாருங்க, பயப்படுது. ஏன்னு கேள, அதுவே உள்ளக்குது. உங்க பையனையும் பொண்ணையும் என்னடா சொல்லான்னு வாங்குவேன். அது நான் சரி என்னக்கா சொல்லுங்க, அதை போய் பாரு, இதை பாரு. சரிக்கா பார்க்குறேன். அதனால் ஏற்கனவே உள்ளக்குது. இது எங்கிட்ட பயப்படுது. புரியுதுங்களா? சரி, திரும்பி வருது. ஆகவே பிசாசுகள் இருக்கிறது. பிசாசு இல்லைன்னு நீ சொல்லிட்டேன்னா தேவன் இல்லைன்னு அர்த்தமாயிடும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவன் நீதிபரர், உண்மை உள்ளவர். பிசாசு அநீதிக்காரன், தவறானவன், பாவியானவன். சரிங்களா? நீ பிசாசு இல்லைன்னு யாருன்னா சொன்னாக்கா இரவு என்பது இல்லைன்ற மாதிரி ஆயிடும்.
பகல் இருக்கிறது, இரவு இருக்கிறது. ரெண்டுமே டோட்டல் டிஃப்ரெண்ட். அதே போல் தேவனுக்கும் பிசாசுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் இப்போ சொல்லலை, நேரம் ஆயிடுச்சு, முடிக்க போகிறேன். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் இன்னொரு நாள் சொல்கிறேன். எப்போ சொல்லலான்னு நினைக்கிறேன்னா புதன்கிழமை சொல்கிறேன். நீ ராத்திரியில் போவேன்னா புதன்கிழமை தான் சொல்கிறேன். ஆகவே நீங்கள் இருப்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மையாக பிசாசு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் இருக்கிறான்னு தெரிஞ்சாதான் அந்த தந்திரங்களை நம்ப முடியும், தந்திரங்கள் சொல்ல முடியும். பவுல் சொல்றாரு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை அறியாதவைகள் அல்லவே, அது ஒன்று இருந்ததுனால தான் தந்திரம் என்பது வருகிறது, அவைகள் இருக்கிறது. அவன் பிசாசு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறான் என்றும் அறிந்து கொண்ட பின்பு அவனை நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் உங்களில் இருக்கிற தேவன் அவனை விட பெரியவர், வல்லமை உள்ளவர் என்றும், உங்களில் இருக்கிற அவர் அவனை ஏற்கனவே ஜெயம் கொண்டு விட்டார் என்றும், அவருடைய கிருபையினால் போராட்டத்தில் அவனை நீங்கள் மிஞ்சிவிட முடியும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். எல்லாரும் அலையிலேயே சொல்றாங்க. இது செகண்ட் பார்ட். காலையில் சொல்வது முதல் பார்ட். ஆகவே நீங்கள் அதை கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் திரும்பி பார்த்து நான் இதை செய்கிறேன், அதை நான் செய்கிறேன் என்று கூறுவீர்களானால் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆனபடியினால் இந்த உலகத்திற்கு உட்பட்டவர்களாய் அல்ல, செல்போனுக்கு உட்பட்டவர்களாய் இல்லை, பிசாசு உட்பட்டவர்களாய் இல்லை. யாருக்கு உட்பட்டவர்களாய் இருந்து? கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து இந்த சரீரத்தில் தோன்றுகிற யோசனைகளின்படி நடவாமல் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு செய்கிற காரியங்கள் செய்கிறவர்கள் ஆக்கினையும் இல்லை, நியாய தீர்ப்பும் இல்லை. இதுதான் ஜெயம் கொள்ளுதல். கேட்டீங்களா? நான் காலையில் சொன்ன அந்த பாட்டு வேறு, இப்போது பாட்டு. நான் 3வது பாட்டு போகும்போது என்ன உங்களுக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆகவே நீங்கள் ஜெயம் கொண்டவர்கள் என்றும் அவன் பிசாசு என்றும் நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்ளுகிறீர்கள். நீங்கள் எனக்கு வியாதி உண்டு, அது வியாதி என்று நான் நம்பவில்லை என்று சொல்ல முடியாது. ஆமாம், அது வியாதி தான். உங்களுக்கு புற்றுநோய் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுவோம். அது புற்றுநோய் என்று நீங்கள் நம்பவில்லை, ஆனால் அது புற்றுநோய். ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். என்னது இந்த வசனம்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை, இந்த உலகத்துக்குரியவர்களை அல்லது பிசாசை ஜெயித்தீர்கள். ஏனெனில் அல்லேலூயா. இந்த ஒரே விஷயத்துல தான் நீங்க சாத்தானையும் அந்த தந்தங்களையும் ஜெயிக்க முடியும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ப்ராபிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்ற, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவி இதை ஏற்கொண்டே ஜெயம் கொண்டு விட்டார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இயேசு சாத்தான் நசிக்கப்பட்டாரா இல்லையா? உள்ளுதான் நம்புறீங்களா? அது நசிக்கிட்டாருன்னு. எங்க நசுக்கினாரு? அவன் தலையை நசுக்கிட்டாரு. இப்ப பிசாசு ஒன்று காண்பிப்பதெல்லாம் வாழ்த்தா. ஒரு பாம்பு அச்சு போட்டு அது வாழை வேக வேக மாட்டிருக்கும். உயிர்க்குதுன்னு தலையை பூச்சது பார்த்தல. நீங்க நான் ஒர்க் ஷாப்ல நிறைய அடிப்பேன். இப்போ நிறைய ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு முறை ஒரு பாம்பை நான் நடிச்சிட்டேன். பெரிய பாம்பு அது அச்சு போட்ட பிறகு நசுக்கிட்ட தலையெல்லாம் வாழை உடம்பெல்லாம் ஆட்டி என்னது பார்த்தா ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்தார். மாமாப்பேட்டை தலைவர் தான் அவர் வந்துருக்கிறார். இவர் கொஞ்சம் வேலை ஒன்று காட்டணும்னு நினச்சி
அவர் ஒன்று யாருக்கா ஃபோன் பேசணும், ஃபோன் எப்போ பேசுவாங்க தருவாங்க ஜனங்க, எப்பவுமே வானத்தை பார்க்க மாட்டாங்க. ஃபோன் எடுத்தால் மட்டும்தான் அப்படி சொல்லுங்க அப்படி பார்த்துட்டே நீங்க அதே சொல்லி இயற்கையாக உங்களுக்கு இருக்கிற தன்மை அது. மிச்ச நேரத்தில் ஆண்டவரே கூட மாட்டேன், ஃபோன் எடுத்தால் மட்டும் அப்படி ரைட் ரைட். ஒன்று சிலது இருக்குது, காதில் பஞ்சாட்சரம் வச்சுருக்கோம், எங்கேயோ சொறி வச்சுருக்கோம். அதுதான் சார் ஒரு நாள் நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு அது இருக்குதுன்னு தெரியாது. அது கூட ஒரு பொம்பளை தான் ரோட்டில் போகும்போது சிரிச்சிக்கிட்டேன், ஆமாம் ஆமாம் சார் இந்த பொம்பளை பைத்தியம் ஆகிட்டு எனக்கு காதல் வச்சிருந்து தெரியாது. அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு நான் பாடல போடுவேன், இது பாடம் தானாக பேசும்போது இப்படி பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா பின்னால் வண்டி வருதா, பஸ் வருதா, கார் வருதா கவனிக்கவே மாட்டாங்க. காது தான் அடிச்சுட்டேன்னு அவன் ஆடின சொல்ல தெரியாது, இது நடு ரோட்டு தான் வரும். ஆமாம் 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 நம்ம பார்த்து அதான் இங்கே வரேன், அது தானாக பேச போதுன்னு பார்த்தேன். அப்புறம் என் கூட வந்து பைக்கு போடுறது அது இல்லைப்பா, காதில் ஒன்று வச்சுருக்கு, என்னது பேர் ஏர்போர்ட். அல்லேலூயா. அது பார்த்து பேசும்போது இப்போ உலகத்தில் எல்லாமே பைத்தியமாயிட்டாங்க. இது வைக்காத ஆளே கிடையாது, எல்லாம் வச்சுட்டு இருக்குது. தூங்கும்போது கைட்டுறீங்களா இல்லையா? தூங்கும்போது கைட்டியா? அப்புறம் கைட்டது இல்லையா? ரொம்ப பைத்தியமாயிட்டாங்க. ஆண்டவர் திருச்சி சொன்னார், அந்நாட்கள் அநேகர் பைத்தியமாகும். இதான் போல அது பாட்டு பேசினே இருக்கும். யார் வந்து நின்னாலும் சரி, யார் போனாலும் சரி, அப்பதான் பார்க்கும். யார் இப்போ நான் வந்து நிற்க வச்சுங்க பார்த்து சொல்லுங்க. அப்புறம் ஆமாம்மா ரைட் ஆமாம். கண்ணேன்னு தெரியாது, காதும் கேட்காது, உணர்வும் இருக்காது. காதில் இந்த உள்ள வச்சுக்கிச்சேன். அப்படிப்பட்ட பயங்கரமான செல்லு மரத்தை அறிக்குது அந்த செல்லு. அல்லேலூயா. இல்லையா சீக்கிரம் சொல்லுங்க. அல்லேலூயா போலாமா? ஆகவே உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த உங்களில் இருக்கிறவர் இருந்தால்தான் பிசாசின் தந்திரங்களை அறிய முடியும், இல்லையெல்லாம் முடியாது. வாய்ப்பே கிடையாது. எவனோ வந்து அடிக்கடி சொல்லல, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கேட்டுக்கிறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. அது எப்படின்னா அந்த அவர் பூஜா போடுறது எப்படின்னா ராஜாவை சொல்லிருப்பார், வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. இப்படி ஏதோ ஒன்று சொல்லிச்சு, ஏதோ ஒன்று பார்த்தேன், இப்போ யார்கிட்ட பேசிருப்பேன், வாய்ப்பில்லை ராஜா. இது அவருடைய ஆள் போடுறது. ஆகவே உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். கேட்குறீங்களா? அவர் உலகத்தில் இருக்கிறபடியால் அவர் மூலமாய் நீங்கள் ஜெயம் கொள்ளலாம். அது முற்றிலும் நியாயமானது. அப்படித்தான் வேதத்தில் எழுதப்பட்டு உள்ளது. இதுதான் ஜெயம் கொள்ளுதல். நீங்க மட்டும் பிசாசின் தந்திரங்களை மட்டும் புடிச்சிட்டீங்க. பிரியமான நீங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல நான் பிடிக்கிறேன், இந்த எல்லாருக்கும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களுக்குள் இருப்பார். ஆனால் நீங்க நிச்சயமாய் சாத்தானை பிசாசை அவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் உங்களால் கண்டுகொள்ள முடியும். ஒரு காலம் உன்னை ஜெயிக்க முடியாது. ஜெயம் கொள்ளுதல் உனக்கு தான். அல்லேலூயா. திருச்சி சொல்றார், நான் வேகமாய் முடிக்க வேண்டும். நான் ஏற்கனவே 45 நிமிடங்களை எடுத்துக்கொண்டேன். நான் கூட இப்பிரபஞ்சத்தின் தேவன் உங்களில் இருக்கிற பரலோகத்தின் தேவனை பார்க்கிலும் பெரியவன் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் அடுத்த பகுதிக்கு போகிறேன். 3வது பார்த்து நீங்க விரும்பினால் அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்போ நீங்க எங்க தொல்லைக்கு உட்படுகிறீங்க? பிசாசினால் தான். நீங்க இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அதனால் அடிக்கப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க இயேசுவானவர், அவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல், நம்ம தீர்க்கதரிசி வில்லியம் பிரண்ணாம், நானும் கூட. இப்போ இவனுடைய தந்திரங்களை மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா பிரியமான பயப்படாத, நீ எப்பவுமே ஜெயிப்ப. ஜெயம் உன்னுடையது தான்.
அல்லேலூயா. என்றைக்கும் தோற்க முடியாது. நான் எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் அவர் இருப்பார் என்றால் அவர் பெரியவர், அவரால் அவனை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அவர் பசுத்தாது, இவன் அசுத்தாது. நீங்களோ மண்ணு, ரெண்டு பேருமே உங்களை மேற்கொள்ள முடியும். ஆனா நீங்க யாருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ இதுதான் முக்கியம். இப்ப நான் திரும்ப சொல்லட்டுமா, ரெண்டு எண்ணங்கள் வருமானால் நீங்க யாருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அவர்கள் ஜெயிப்பார்கள். பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் உங்களில் அவன் ஜெயித்து விடுவான். பிறகு நீங்க எப்பவுமே கெட்ட பேர் தான், அசுத்தமுள்ள பேர் தான் நீ, சரிங்களா? தேவனுக்கு இடம் கொடுத்தால் என்றைக்கு அவர் ஜெயிப்பார். நீ என்றைக்கு மகத்தான நபராக இருப்பாய். நிச்சயமா இயேசுவோடு கூட நீ போவ. இந்த உலகத்துல இருக்கிற பெரிய எதிரிய இந்த 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 உலகத்தை அசுசிப்படுத்திக் கொண்டிருக்கிற பிசாசு தான், சரிங்களா? ஆகவே திருச்சி என்ன சொல்லிட்டாரு, அவன் இல்லைன்னு சொல்லாதீங்க, அவன் இருக்கிறான். பவுல் சொல்லுகிறார், நான் பிசாசின் தந்திரங்களை அறியாதவைகள் அல்லவே. நீங்கள நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை பேர் பிசாசின் தந்திரங்களை பார்த்துருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க? அவங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், அதெல்லாம் கேட்கல. நான் ஒன்றும் கொஸ்டின் கேட்கல, அவங்களை கொஞ்சம் பார்க்கணும். எத்தனை பேர் பிசாசின் தந்திரங்களை அறிஞ்சிருக்கிறீங்க? வெளியே சொல்லி, ஐயா நான் கை தூக்கலான்னு நினச்சேன்னா அதுதான் பிசாசின் தந்திரம். கை தூக்காத, அந்த எதனா கேட்டு வாங்குறது இல்லை. பிசாசின் தந்திரம் என்னது? கை எனக்கு தெரியும் ஐயா, வெளியே வந்து சொல்லுவாங்க. நான் கை தூக்கலான்னு நினைச்சேன்னா தூக்கல. எத்தனை பேர் பிசாசின் தந்திரம் அறிஞ்சிருக்கிறீங்க? அப்ப எல்லாரும் ஒருத்தர் கூட ஜெயம் கொள்ளுதல் இல்லை. உங்களால் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்கும்படியான கிருபை வைத்திருக்கிற அதை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. தோற்று போகாதீங்க. அவன் வந்து உங்களை தோற்கடிக்கக்கூடியவன். செவன் தேவனோ உனக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய. அல்லேலூயா. கேட்குறீங்களா? ஆகவே பிசாசு என்று சொல்லுகிற, சாத்தான் என்று சொல்லுகிற ஒருவன் பூமியில விடப்பட்டு இருக்கிறான். உங்களை சுற்றி தான் இருக்கிறான். ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒன்று மட்டும் ஒரு குழு கொடுத்துருவேன். நீங்க நடைமுறையில் செய்கிற போது உங்கள் நடவடிக்கையை சற்று திரும்பி பாருங்க. வேத வாக்கியத்தின் மொழிகளை இருக்கிறதா, வேத வாக்கியத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறதா? உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளோ நீ செய்கிற செயல்களோ தேவனோ வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதா இல்லையா? வார்த்தையின் அடிப்படையில் இல்லை என்றால் அது எவ்வளவு சூப்பரானதா இருந்தாலும் அது பிசாசு. நீ அதை ஜெயிக்கத்தான் வேண்டும், நீ அதை தள்ளத்தான் வேண்டும். அல்லேலூயா. தள்ளவில்லை என்றால் தோற்று விடுவாய். தோற்று விட்டியனா பிசாசு இருக்கிற இடத்திற்கு நரகத்துக்கு போகிறது ரொம்ப சுலபம். ஆகவே உங்களுக்கு தேவனுடைய கிருபை வேணும், தேவனுடைய இரக்கம் வேணும், தேவனுடைய தயவு வேணும். அன்பானவர்களும் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடுவோம். 170. நான் ஜெபிக்கிறேன், பிறகு பாடல் பாடலாம். நாம் பாடல் பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை நாம் கொண்டு வரோம். அல்லேலூயா. ஆகவே நீ செய்கிற செயல், நீ பேசுகிற பேச்சு உனக்கு பிரியமா இருந்தால் கவனி. செய்யாத. பிசாசு உன்னை எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சரிங்களா? கேட்குறீங்களா? ஆமென். அதனால 2வது 7 தொடங்கிச்சோன்னா கவனி. இல்லைன்னா பின்னால ரொம்ப நீ அழுது 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 கட்சி சாக வேணும், செத்துதான் போயிடுது. ரைட், போலாமா? அன்புள்ள தேவனாகிய கர்த்தாவே, கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு என்று சொன்ன தேவனாகிய நீ உண்மையுள்ளவர், நீர் மகத்துவமானவர், நீர் நன்மை தவிர வேறு ஒன்றையும் செய்யாதவர்,
ஆனால் உங்கள் சத்துருவோ மிகவும் கேவலமானவன், மிகவும் நாற்றம் எடுத்தவன், மிகவும் அசிங்கமானவன். நாங்கள் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யும்படி தூண்டுகிறவனாக இருக்கிறார். நாங்கள் எதை பேசக்கூடாதோ அதை பேசும்படி தூண்டுபடி செய்து விடுகிறார். அல்லது நாங்கள் அதை செய்ததை சரி என்று எண்ணுபடி செய்து விடுகிறார். அருமையான வேத வாக்கியம் சொல்லுகிறது, அந்த உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிறோம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே என் ஆண்டவரே, என் ரட்சகரே, இந்த பூமியிலே வானத்திலும் பூமியிலும் நீர் தான் பெரியவர். வரும்படி நான் ஆண்டவரே மோசம் போதாத மாத்திரமே நான் மகிழ்ச்சி இப்பொழுது எங்கள் மத்தியில நீர் எங்கள் மத்தியில மகிமை துதிக்கப்படுவீராக, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்து கனமகிமை கொண்டு வருகிறோம். ஆகவே சாத்தானுக்கு பயந்ததினாலும் நாங்கள் சேவிக்கவில்லை, நாங்கள் எப்பொழுதுமே சேவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். என்றைக்குமே துதிப்பதற்கு நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தர் வாய்க்கு செய்யும், கர்த்தர் ஆசீர்வதியும். கடவுளை வைக்கிற ஒவ்வொரு கரைகள் மேலும் வல்லமை கடந்து கொள்ளாத ஆவிகளை இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் மறுபடியும் சந்திக்கிற வரையில் எங்கள் பட்சத்தில் இருந்து இந்த வார்த்தை உரைத்தபடியே உன் பாதம் பணிந்து எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை இந்த நாளிலே இந்த வேளையிலே நாங்கள் உரிமை கோருகிறோம். யாரெல்லாம் இயேசுவின் ரத்தம் அவர்கள் மேலிருந்த வலிமையான ரத்தத்தை சாத்தான் ஒன்றை மாத்திரமே அவனுக்கு பயமில்லை எனக்கு தெரியும். இந்த ரத்தத்தை காணும்போது பயந்து ஓடியே போவான். எங்கள் மேலுடைய ரத்தம் தெரியும். ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே. இதோ நீர் அடியின் மேல் தெளிப்பதனாலே நன்றி செலுத்துகிறேன். ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி ஆண்டவரே. ஓ இந்த அருமையான நேரத்தில் யார் மேலெல்லாம் ரத்தம் தெளிக்கப்படுகிறது ஆண்டவரே நன்றி என்று சொல்லி உங்களை மகிமைப்படுத்துவார்களாக. நன்றி ஆண்டவரே. Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே. இனி எங்களுக்கு பயம் இல்லை. அந்த நாளில் எகிப்து தேசத்துல அந்த வீட்டின் அந்த நிலைக்காலிகளின் மேல் ரத்தம் பூசப்பட்ட போது அந்த வீட்டில் பயப்பட தேவையே இல்லை. அந்த ரத்தத்தை பார்க்கும்போது அவன் ஓடி போவான். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் மேல் காணப்படுமானால் ஓ இந்த உலகத்துக்குரியவன் தோற்று போவான், ஓடி போவான், இல்லாமல் போவான். உணர்ந்து சோதனையும் செலுத்தி பாதம் பணிகிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Psalm number 170 தமிழ் புத்தகத்தில் 170வது பாடலை நாம் பாடுறோம். எல்லாரும் பாடணும். நிறைய பேர் பாட மாட்டேன்றீங்க. நான் இவ்வளோ மறுபடியும் பாட்டு பாடுறேன். நீங்க துணி கொடுக்கூடாதா? எல்லாரும்